எல்லோருக்கும் வணக்கம். நாடே கொந்தளிச்சிட்டு இருக்குங்க. வரிக்கு மேல வரி ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. யார் அப்படி கண்டபடி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரை ரேஸ் விடுறவங்க, கேசினோ விளையாடுறவங்க, ஆன்லைன்ல கேமிங் விளையாடுறவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் கவர்மெண்ட் 28% ஜிஎஸ்டி. அதாவது இப்ப நம்ம 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு கேசினோ சூதாட போறோம். அப்போ முதல்ல எடுத்துனையுமே நீ 1 லட்ச ரூபாய்க்கு விளையாடு, இல்ல 50,000 ரூபாய்க்கு விளையாடு, என்னத்துக்கோ விளையாடு, முதல்ல 28% ஜிஎஸ்டி கட்டு, அப்புறமா விளையாடு அப்படின்ற மாதிரி மேண்டேட் பண்றாங்க. இந்த சமயத்துல குதிரை ரேஸ் கட்டுறவங்களுக்கும் ஆன்லைன்ல கேமிங் விளையாடுறவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வருது. எங்க குதிரையில போய் ரேஸ் கட்டுறதும் நாங்களும் ஒன்னா, குதிரையில போய் பெட்டு கட்டுறது அப்படின்றது கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு யார் வேணாலும் போய் குதிரை மேல ஏதாவது ஒரு குதிரை ஓடுன்னு சொல்லி பந்தயம் கட்டலாம். ஆனா விளையாண்டு ஜெயிக்கிறது அப்படின்றது கேம் ஆஃப் ஸ்கில். முதுகை கெடுத்துட்டு, கண்ணை கெடுத்துட்டு, கழுத்தை வளைஞ்சு வச்சுக்கிட்டு முக்கி விளையாடி அதுல ஜெயிக்கணும். ஸோ அப்ப இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஹார்ஸ் ரேசிங் கேசினோக்கெல்லாம் 28% ஜிஎஸ்டி அப்படின்ற சமயத்துல ஆன்லைன் கேமிங் கொண்டு வந்து 28% ஜிஎஸ்டியில் விட்டுட்டாங்களேன்னு எல்லாம் பயங்கரமான புகைச்சல். இந்த பிரச்சனை தாங்காம என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கேமிங் சூதாட்ட சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் பெரிய அளவில் இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான். 22% டெல்டா கார்ப் இறங்கியிருக்கு, நசாரா டெக்னாலஜிஸ் 4% இறங்கியிருக்கு. ஏங்க இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. சமீபத்தில் நீங்க எந்த ஷேர் இப்படி இறங்கி பார்த்தீங்க? பயமுறுத்துற மாதிரி கடைசியா இன்ஃபோசிஸ் இறங்குச்சு, அதுக்கப்புறம் ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஷேர் இறங்குச்சு. இந்த ஐஇஎக்ஸ் ஷேர் இறங்குறதுக்கும் இந்த ஐஇஎக்ஸுக்கு பாயாசம் போட்டது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் ஐஇஎக்ஸ் பனால்னு பெரிய அளவில் பயமுறுத்துற மாதிரி இறங்கினான். அதே மாதிரி வரலாறு காணாத வீழ்ச்சி இந்த வருஷத்துல பயமுறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி இறங்குது, ஃபேமஸான கம்பெனி இறங்குதுன்னா பாவம் இந்த டெல்டா கார்ப் தான் 22% இறங்கி போச்சு. எந்த ஒரு கம்பெனிக்கு பேட் நியூஸ் அப்படின்றது வரணும், அதனால தான் கீழே இறங்குவான். இறங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது சப்போர்ட்ல மேல் நோக்கி வர வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் மேல வந்தா, ஐஎக்ஸ் கொஞ்சம் மேல வந்தான். அந்த சமயத்துல இவனும் டெல்டா கார்ப்பும் அவனுடைய 2022 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் இருந்ததோ அந்த சப்போர்ட்ல இப்ப கீழே விழுந்திருக்கான். மேபி இங்கிருந்து ரெக்கவரி. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்ததான், 28% ஜிஎஸ்டி ஏத்துவாங்க அப்படின்றதா. மேபி நாட்கள் செல்ல இந்த நியூஸ், இந்த பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னாக்கா 250 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்படி பெட்டு கட்டுறது ஒரு சூதாட்டம் தான். டெல்டா கார்ப் இங்கிருந்து மேலையும் போகலாம் அல்லது கீழையும் போகலாம் அப்படின்னு பெட்டு கட்டுறதும் சூதாட்டம் தான். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஜிஎஸ்டி இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஆன்லைன் புரோக்கரேஜ் கால்குலேட்டர்ல போய் பார்க்குறேன். அதுல இந்த டெலிவரி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அங்கேயும் ஜிஎஸ்டி இருக்கு. 1 ரூபா தான். 1 லட்ச ரூபா மதிப்பிலான பொருளை வாங்கி விற்கும் பொழுது 1 ரூபா தான் ஜிஎஸ்டி வருது. நம்ம நீங்க இந்த அளவு பொங்குறீங்க, விளையாடுறது சூதாட்டம், அதுல வரியை கட்டி விளையாண்டா என்ன, கட்டாம விளையாண்டா என்ன? இங்க நாங்க ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன்ல விளையாடுறவங்க நாங்க 25% ஜிஎஸ்டி கட்டி தான் விளையாண்டுருக்கோம். 25% வராது. ஏன்னா இது 1 லட்ச ரூபாய்க்கு 25 ரூபா தான் வாங்குறாங்க. 25%னா 25,000 ரூபா. 1 லட்ச ரூபா வேல்யூக்கு 25,000 ரூபா. நம்ம அவ்வளவு கொடுக்கறது இல்ல, வெறும் 25 ரூபா தான் கொடுக்குறோம். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கோம். பட் உண்மையிலேயே நம்ம கிட்ட இந்த ஜிஎஸ்டி 25 ரூபா வாங்குறதுக்கு பொதுவாக 25,000 வாங்கினாங்கன்னா அப்ப நம்மளும் உண்மையிலேயே நம்ம வருத்தப்படுவோம். பட் இருந்தாலும் இந்த சமயத்துல இந்த மாதிரி ஹார்ஸ் ரேசிங், கேசினோ, கேமிங், ஆன்லைன் கேமிங் எல்லாம் விளையாடுறவங்க முதல்ல 28% ஜிஎஸ்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு டெல்டா கார்ப், நசாரா டெக் இந்த 2 இறங்கி இருக்கு. இதுதான் காரணம். நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்ல வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கரடிகள் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை 19,500க்கு கீழே சென்டிமெண்டா தூக்கி கீழே வச்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் பயங்காமிச்சிட்டு இருக்கு. எப்பவுமே நம்மளுடைய மார்க்கெட் 100 பாயிண்ட்லாம் சர்வ சாதாரணமா ஏறிடுவா. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கான். இந்த சமயத்துல சென்டிமெண்டா இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி அப்படின்ற ஷேர்னுடைய லாஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ இந்த லாஸ்ட் ட்ரேடிங் டேல இவன் எப்படி ஃபிளாட்டா முடிகிறானா இல்லை எப்படி முடிகிறானா அப்படின்றது தெரியல. நான் கூட யோசிச்சேன், சென்டிமெண்டா இதுல லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து பார்க்கலாமான்னு. எதுக்கு? அவன் போற அன்னைக்கு நம்மளுக்கு லாஸ் பண்ணி விட்டான்னா அப்புறம் அவனை வாழ்நாள் பூரா திட்டிக்கிட்டே இருப்போம். அதனால வேண்டாம்னு சொல்லி கம்முன்னு கொண்டுட்டேன். இந்த சமயத்துல கவர்மெண்டோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் இந்நேரம் பார்க்கும் பொழுது 2 கோடி அப்படின்றது ஃபைல் ஆகல. ஆனா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 8 நாளைக்கு முன்னாடியே 11th ஜூலைலயே கிட்டத்தட்ட 2 கோடி இன்கம் டாக்ஸ் ஃபைல் அப்படின்றது நடந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே சார், நீங்க சந்தோஷமா இருந்தா நம்ம நாடு சந்தோஷமா இருந்த மாதிரி. ஏன் அப்படின்னாக்கா, எல்லாரும் வரி கட்டினாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட நல்ல பணம் கிடைக்கும், நம்மளுக்கு மக்கள் சேவை நிறைய பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
நண்பர்களே, ஒரு காலத்துல அனில் அம்பானியும் பெரிய ஆளா இருந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து அவருடைய தொழில் ஏதோ சில பிரச்சனைனால பெருசா நடத்த முடியல. அவர் எந்த தொழில் போனாலும் எல்லாம் டம்மி ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இந்த சமயத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய சில பவர் பிளான்ஸ் எல்லாம் சேலுக்கு வருது, ஆக்ஷனுக்கு வருது. அந்த சமயத்துல வந்து அதானி குரூப் அதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்தியாவில் ஏதாவது ஒரு பெரிய குரூப் திவாலை வெளியேறும் பொழுது இன்னொரு பெரிய குரூப் அதை வாங்குதுன்னா அப்ப இந்தியாவுக்கு நல்லது தானே. அதே மாதிரி அதானி குரூப்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க 1250 கோடி சக்சஸ்ஃபுல்லா நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர் மூலியமா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதானி என்டர்பிரைசஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். நண்பர்களே, யாராவது இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் சார்ட் பார்த்தீங்களா? பார்க்காதீங்க. பார்த்தா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே பண்றாங்க. கடந்த 2 நாட்கள்ல மட்டும் 40% ஏறி இருக்கான். 5 நாள்ல பார்க்கும்போது 60% ஏறி இருக்கான். நண்பர்களே, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த பேடிஎம் ஷேரை பார்க்குற போலாம் இவன் இன்னைக்கு 6% ஏறி நம்ம ரேடார்ல வந்து விழுந்தான் சரின்னு சொல்லிட்டு அவன் எப்பெல்லாம் பேடிஎம் பார்க்குறமோ அப்பெல்லாம் போய் எல்ஐசி பார்க்கறது வழக்கமாக வச்சிருக்கோம். அந்த சமயத்தில் எல்ஐசி பெருசாக ஏறல. இவன் வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா 12% இறங்கி தான் இருக்கான். பேடிஎம் வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா 60% ஏறி இருக்கான். இவங்க ரெண்டுமே ஒரே சமயத்தில் மிகப்பெரிய ஐபிஓக்கெல்லாம் வளம் வந்தவர்கள் தான். அதில் பேடிஎம் கூட பரவாயில்லன்னு பேச வச்சுட்டாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் நிறைய கம்பெனிகள் நீங்கள் பாருங்க, எல்லாருமே கொஞ்சம் லோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. சப்போர்ட் எடுப்பானுங்களா அப்படின்றது தெரியல. இந்த டெல்டா கார்ப் கூட பாருங்க, என்ன பண்ணியிருக்கான், பெரிய அளவில் கீழே இறங்கினாலும் மறுபடியும் அந்த கனெக்டிங் த டாட்ஸ், சப்போர்ட் டாட்ஸ் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் ஜோன்லயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கிருந்து மேலே போவானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இது மாதிரி எத்தனை கம்பெனிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனி இருக்கு. அதில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 3 கம்பெனி என்ன பார்க்குறோம்னா, ஃப்ளோரோகெமிக்கே, ஹெச்ஜிஎஸ் அண்ட் ரிம் ஷேர். இந்த ஷேர்கள் யாராவது வச்சிருக்கீங்களான்னு தெரியல. பட் ஷேர்கள் வச்சிருந்தா அவன் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் ஜோன்ல இருக்கான். நீங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பீங்க, இப்படி இறங்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அப்படின்ற இடத்துல வந்து உளுந்திருக்கான். இங்கிருந்து ஏறினா ஓகே, இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் அடுத்தது எங்க போய் சப்போர்ட் எடுப்பானே தெரியல. அதே மாதிரி தான் இந்த ரிம் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவனு வந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, ஒரு மாதிரி மேலே இதுக்கு முன்னாடி அவன்லாம் 1000 ரூபாய் ரேஞ்ச் எல்லாம் போயிருக்கான் தான், 900 தாண்டி எல்லாம் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் 633ல படுத்து கிடக்குறான். மேபி இங்கே சப்போர்ட் எடுத்தான்னா கடைசிக்கு இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற 700 ரூபா வந்தால் கூட ஒரு 60-70 ரூபா ஏறின மாதிரி தான் கணக்கு. பார்க்கலாம் ஏறானுங்களா அப்படின்ட்டு. இப்போ நம்ம கீழே இறங்குற ஷேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சப்போர்ட்ல இருக்கிற ஷேர். பட் கீழே இறங்கிட்டு கொஞ்சம் திரும்பி மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 ஷேர்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எய்ச்சர் மோட்டார், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க 2 பேரும் ஒரே குரூப் மாதிரி தான் தெரியுறாங்க. ஸோ இப்போ இந்த எய்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு, எய்ச்சர் மோட்டர் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாக்கா, இவன் என்ன பண்ணியிருக்கான், திடுதிப்புன்னு இறங்கிட்டான். எல்லாம் ஆல் அரவுண்ட் காம்படிஷன். திடீர்னு பார்த்தா ஹீரோ மோட்டாக்கா ஒரு வண்டி விடுது, பஜாஜ் ஆட்டோ ஒரு வண்டி விடுது, காம்படிஷன். அதனால என்ன பண்ணிட்டானுங்க, சரசரன் 4 நாள் இறங்கிட்டானுங்க. பட் இறங்கினாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் ஜோன் எடுத்துட்டு மேலே போற மாதிரி திரும்புற மாதிரி காமிக்கிறான். திரும்பினா சந்தோஷம் தான். அதே மாதிரி தான் இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இவனு வந்து சப்போர்ட்டை விட்டு ஒரு மாதிரி கீழே இறங்கிட்டான். பட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, நேத்தத்தை ஹையை தாண்டி இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா டெக்னிக்கலி கொஞ்சம் புள்ளி ஜோன் வருது. ஸோ சப்போர்ட் லெவலில் வந்து இந்த 2 ஷேர் திரும்புறானான்னு தெரியல. இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியுறான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல வந்து மேல 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 ஏறிட்டு இருக்கிற கம்பெனி பத்தி வாங்குறது தப்பு இல்லை. பட் இறங்கிட்டானே என்ன பண்றது? இப்ப நான் ஏன் இப்படி லோ ரேட்ல இருந்து கீழ் நோக்கி, கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய பங்குகள் ஏதாவது இருக்கான்னு நான் ஏன் தேடி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இந்த எம்டார் டெக்னு ஒரு கம்பெனி இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஸா போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவனு மாதிரி ஷேர்ல போய் மேலே வாங்குறதுல தப்பு இல்லை. பட் கீழே இறங்கினான்னு வச்சிங்களேன், ஸ்டாப் லாஸ் போடாதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், ஒரு ஃபுல் சைக்கிள் மறுபடி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மேலே ஏறி இருக்கான். 2600ல ஏறினவன் மறுபடியும் ஃபுல்லா இறங்கியிருக்கான். ஒரு ஃபுல் சைக்கிள் பார்க்கணும். 1200 வரைக்கும் இறங்குறத பார்த்துட்டு மறுபடியும் 2000 வரைக்கும், 2600 வரைக்கும் வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போறது பார்க்கணும். அப்ப நம்மளுடைய 3 வருஷம் 4 வருஷத்தை சாப்பிட்றான். அப்படி என்னத்துக்கு அந்த 3 வருஷம் 4 வருஷத்தை விடணும்? அட கடைசிக்கு அதுல பாதியாவது விடலாமேன்னு தான் நான் கீழே இருந்து ஏதாவது மேலே ஏறக்கூடிய வாய்ப்புள்ள பங்குகள்லாம் நான் பார்க்கறதுக்கு விரும்புறேன். அதனாலதான் கீழே வர்ற பங்குகளை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அது இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி ஏற மாதிரி காட்டுவான் இல்லையா,
அதுதான் இந்த எய்ச்சர் மோட்டர் சோலார் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் நான் பார்க்குறேனே ஒழிச்சு மற்றபடி வேற எதுவும் எனக்கு ஒன்றும் விருப்புன்னு இல்லை. ஏன் மேலே ஏறிட்டு இருக்கிற கம்பெனி வாங்கக்கூடாதுன்னா இதுதான் என்னுடைய காரணமாக இருக்குது. அப்புறம் நம்மளை ஜோக்கர் மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க. மேலே போய் நம்ம வாங்கிடுவோம், நம்ம கெட்ட நேரம் இப்போ இந்த இடத்துல போய் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம கெட்ட நேரம் கீழே இறங்கி அவன் சப்போர்ட்டை உடச்சி போகிற மாதிரி இருந்தாக்கா நம்மளை ஜோக்கர் மாதிரி பண்ணிடுவானுங்க. உச்சத்தில் வாங்கினது யாரு அப்படின்னு. நண்பர்களே, வோல்டாஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவனை வந்து வேல்யூ பேசிஸ்ல எடுக்கிறதா இல்ல அவனை என்ன பேசிஸ்ல எடுக்கிறது அப்படின்றதே புரியாத புதிரா இருக்கு. ஷேர் மார்க்கெட்டே மேலே ஏறி வந்துட்டு இருக்கிற சமயத்துல டாடா குரூப்னுடைய ஒரு கம்பெனி இப்படி கும்ப பாட்டு பாடி படுத்து கிடக்கிறானே அப்படின்றது ஒரு மன சோர்வை தருது. இந்த சமயத்துல வந்து இவனுடைய உண்மையான சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் படி பார்த்தோம்னா 600 ரூபாய்க்கு இருந்தாலும் அது வந்து நெருப்போட விளையாடுற மாதிரி. 600 ரூபா போனால் என்னங்க அநியாயமா இருக்கு? மார்க்கெட் மேலே இருக்குமா, இவன் ஏற்கனவே இருக்கிற இயர்ல கட் பண்ணி இன்னும் 150 ரூபா இறங்குவானா? அது ரொம்பவுமே நெருப்போட விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா, இப்போ 760 ரூபாயில சப்போர்ட் எடுத்து ஒரு 800 850 வந்தால் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பார்க்கலாம் வோல்டாஸ்னுடைய ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு. ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, இந்த விப்ரோ ஷேர் எனக்கு என்னமோ திடீர்னு 10-15% மேலே ஏறிடுவான்னு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உடனே நான் போய் சார்ட் எடுத்து பார்த்தேன், அதுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு. சார்ட்லின்னு பார்த்தோம்னா ஒரு சிம்டம்ஸ் இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு இடம் பிரேக் அவுட் ஆன ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் அந்த பைபேக் நியூஸ் வந்து கீழே வந்தா மறுபடியும் பிரேக் அவுட் ஆக தான் ட்ரை பண்றான். ஸோ அவர் சொல்ற மாதிரி 10-15% ஏறிட்டா ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. 10-15% ஏறினா என்ன ஆகும்? மேலே இது வரைக்கும் இப்போ 300-400 ரூபா இருக்கிறவன் 450 அல்லது ஒரு 500 வரலாம். அதுக்கு மேலே தாண்டுற மாதிரி தெரியல இப்போதைக்கு. பட் அவர் சொன்னது நடந்துருச்சுன்னா பல லட்சம் கோடி மக்களுடைய மனசுல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வரும். சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.